அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனம் முதற்கொண்டு 50ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷர்ட்டை இயேசு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே யூதாஸ் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தாச்சு. அவனுடைய கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தாங்க. அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்போது ஒரு அன்பின் அடையாளமாக கருதப்படுகின்ற முத்தத்தை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், யூதாஸை நாம் என்னவென்று சொல்லுவது என்றே தெரியவில்லை. காரணம், தன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறவர் இறைமைந்தன் இயேசு என்ற அவரின் மகத்துவத்தை கண்டுகொள்ளாத கண்ணிருந்தும் குருடனாக இத்தனை நாட்கள் அவரோடே பயணித்தும் அவரின் உண்மைத்தன்மையை கண்டுகொள்ளாத ஒரு நிலைமையிலே யூதாஸ் ஒரு தவறான செயலை செய்வதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆனாலும் எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று இறைமைந்தன் கூறியிருக்கிறார். அந்த ஐயோ என்பதை இனிவரும் நாட்களிலே நாம் யூதாஸை குறித்து காணலாம். ஆனால் இன்றைய நாளிலே பாருங்கள், அந்த அன்பின் வெளிப்பாடான முத்தத்தை இயேசுவுக்கு கொடுத்து அதை ஒரு அடையாளமாக்குகிறான் காட்டி கொடுப்பதற்காக. அது மட்டுமல்ல, ரபி வாழ்க என்று அவரை ஏளனம் செய்வது போன்று அவரிடம் வந்து அவரை முத்தம் செய்கிறான். பாருங்கள், அதற்கு இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், சிநேகிதனே என்று அன்போடு அழைக்கிறார். ஆனால் அந்த அன்பை அவன் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த வந்தவர்கள் அனைவரும் இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்ததாக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்போது கடவுள் இன்ன விதமாக தான் மரிக்கப் போகிறோம், இறைமைந்தனுடைய குமாரனாக நாம் வந்து விட்டோம், மனித ரூபம் எடுத்து விட்டோம், மனிதனாக வாழ்ந்து விட்டோம், இனி கடவுளின் சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிற இயேசு அமைதியாக எல்லா இடங்களிலும் செயல்படுகிறார். ஆனால் அவரை பிடித்து அவருக்கு தான் தெரியுமே எல்லாமே என்ன விதமாக தான் மறிக்கப் போகிறோம் என்பதை. அதனால் அவர் அமைதியாக செயல்படுகிறார். நாமும் இறைவனோடு உள்ள உறவிலே நிலைத்திருந்து அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யூதாசை மாதிரி செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்வோம்.